எனவே அந்த காட்சிகள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு புகைப்படங்களாக வர இருக்கின்றன. தற்போது பார்க்கலாம். ரோஹித் இந்த இரட்டை குழல் துப்பாக்கி போல் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனையை செய்திருக்கிறார்கள். கௌதம் கம்பீர், புன்னகையுடன் கௌதம் கம்பீர், இவையெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். இந்த புகைப்படங்கள் வரலாறு பேசும் புகைப்படங்களாக இருக்க போகிறது. தற்போது உற்சாகத்தில் இருமல் கூட நம்மை உற்சாகமாக தள்ளி கொண்டு வருகின்றது தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தற்பொழுது இந்தியாவே பகலாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த உற்சாக கரகோஷங்கள், நாடெங்கும் எழுகின்ற கரகோஷங்கள். தற்போது உலக கோப்பை, மினி உலக கோப்பையை வென்றது இந்திய அணி. அந்த கோப்பையை வெல்கின்ற தருணம், தற்போது கோப்பையை வென்று விட்டார்கள். கோப்பையை வாங்கியவுடன் கொண்டாட்டத்தில் இந்திய அணி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற கோட் அணிந்த, பிளேசர் அணிந்த இந்திய அணிக்கு அந்த கோப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. துபாய் சாம்பியன்ஸ், இந்தியா சாம்பியன்ஸ், சாம்பியன்ஸ் என்ற அந்த வரைகளை தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பட்டாசு வெடித்து கொண்டாடப்படுகிறது. சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு கரகோஷம் தற்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உலக கோப்பை சாம்பியன்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா என ஒவ்வொரு வீரரும் அந்த கோப்பையை கையில் வாங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் என்று அங்கு கோஷமாக அனைவரும் கற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது குழு புகைப்படம் எடுக்கிறார்கள். அனைவரும் ரோஹித் தலைமையிலே அஷ்தீப் சிங் உள்ளிட்ட ஒவ்வொரு வீரரும், ரிஷப் பந்த் உள்ளிட்டவர்கள். அதே போன்று தற்போது அந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் முழுவதும் வர்ண ஜாலங்கள், வான வேடிக்கைகள் தற்போது வெடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வின்னர்ஸ் இந்தியா 2025 என்று தற்போது அங்கே வர்ணனையாளர் விவரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். தற்போது ரவீந்திர ஜடேஜா அந்த கோப்பையை வாங்கிய, ஹர்திக் பாண்டியா என ஒவ்வொருவரும் அந்த கோப்பையை வாங்கி கொண்டு தற்போது குழு புகைப்படத்திற்காக அனைவரும் ஒன்றாக நின்று தற்போது அந்த காட்சிகள் நமக்கு விரைவிலே வர இருக்கின்றன. கோப்பையில் கையில் ஏந்தி இந்திய அணி கொண்டாட்டம், இந்திய அணி வீரர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பு புகைப்படங்கள் தான் நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வெற்றி என்றால் கௌதம் கம்பீர் பதவியேற்ற பிறகு இந்தியா பெறுகின்ற மிகப்பெரிய முதல் வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தம் அந்த நம்முடைய ஸ்டுடியோக்குள்ளே அந்த சத்தம் கேட்கிறது. அந்த அளவுக்கு ஸ்டுடியோவில் வெடிக்கிறார்களா என்று நினைக்கும் அளவுக்கு அந்த பட்டாசு சத்தம் இந்தியா முழுவதும் தற்போது வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஒளி கொண்டாட்டமாக தற்போது வர்ண ஜாலங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வான வேடிக்கைகள் மூலமாக இந்தியா முழுவதும் தற்போது புகை மூட்டமாகவே காணப்படுகிறது. அந்த வெற்றி சந்தோஷம், கரகோஷம் கரை புரண்டு ஓடுகிறது என்பார்களே, அந்த கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த காட்சிகளை தான் தற்போது இந்தியாவின் துபாயில் இருப்பதை விட இந்தியாவின் ஒவ்வொரு தெருவிலும் தற்போது அந்த சந்தோஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். துபாய் காட்சிகளை அந்த சில தனியார் காட்சிகள் காண்பிப்பார்கள். நாங்கள் உங்கள் காட்சிகள், நீங்கள் ஒவ்வொரு என்றால் ரோஹித் சர்மாவும் அவரது அணியும் தான் கோப்பையை வென்றார்கள். அந்த 15 பேரும், ரோஹித் சர்மாவும் 14 பேரும் என்பது போல அவர்கள் வென்றார்கள். ஆனால் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனும், இந்தியாவின் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகனும் தானே வென்றது போல அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் முக்கியமானது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது தொலைக்காட்சிகளை நேரலையிலே அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. பட்டாசு வெடித்தும், உற்சாகமாக கூக்குரலிட்டும், பட்டாசு வண்ண புகைப்பூடுகளை வீசியும் அந்த கொண்டாட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஒவ்வொரு தெருக்களில் இருந்தும், ஒவ்வொரு சாலைகளில் இருந்தும் அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஐ லவ் இந்தியா, இந்தியா இந்தியா, இந்தியா வெற்றி வெற்றி, சாம்பியன் சாம்பியன் என்ற அந்த கோஷங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இந்தியாவே தற்பொழுது விழித்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் நேயர்களே. அந்த விழா கோலம் போன்ற அபுதாபி மைதானம் என்று தற்போது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிற நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நேர்களே, உண்மையிலேயே இந்தியாவின் வரலாற்று வெற்றி தருணத்திலே நாமும் பங்கேற்றோம். சத்தியம் தொலைக்காட்சியில் இந்த முதல் லீக் போட்டியிலிருந்து சாம்பியன்ஸ் கோப்பை தொடங்கியிலிருந்து இன்று வரை அந்த வெற்றி தருணங்கள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து இந்தியாவின் மிகப்பெரிய அந்த வரலாற்று வெற்றியும் பதிவு செய்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் நேரலையில் பங்கேற்று தொடர்ந்து பல கணிப்புகளை நாம் வெளியிட்டோம். ஒவ்வொரு கணிப்பும் சத்தியம் சாத்தியமே என்பது போல சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியான ஒவ்வொரு கணிப்பும் மிக சரியாக இந்தியாவின் வெற்றியை நோக்கி சென்றது. இந்தியா வெற்றி கனியை பறித்து அந்த சத்தியத்தின் கணிப்பினை சாத்தியமாக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு தருணமாக இருக்கிறது.